அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து கொள்ளு வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா ரெடிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அந்த வாசனை வந்த வரைக்கும் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வறுத்து நான் வந்து வாஷ் பண்ணி 3 வாட்டி வாஷ் பண்ணி நான் ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து ஒரு 10 பல் இல்லைன்னா 12 பல் பூண்டு இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து ரஃப்பாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது எல்லாம் எடுத்து அடுப்பு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் அரைப்பொடி 1/2 டீஸ்பூன்னு. அதுக்கப்புறமா ஜீரகமும் வெந்தயமும் வந்து வறுத்து வச்சுருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன்னு. மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து மூடியை போட்டுடலாம். ஒரு 3 விசிலுக்கு அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொள்ளு வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா அரைச்சிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு வாட்டி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மிஷின் இருக்கிறதுனால நான் மிஷினில் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. நான் அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடுச்சு. இது வந்து சூப்பராக இருக்கும் கொள்ளு குழம்பு. நீங்கள் வந்து செஞ்சுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே புளி தண்ணியை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன் புளி தண்ணி இதுக்கு. அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இது ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இது. அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் 2யும் சேர்த்து வச்சுருக்கேன். அதுலேயும் இதுலேயே வந்து போட்டுட்டு ஒரே ஒரு விசிலில் விட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு, இன்னும் வந்து புளியும் போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து முதல்ல பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாக்கா இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 10 ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்பவும் விரும்புவாங்க எல்லோரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தட்டி வச்ச பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெட் ஆகிடணும். வாசனை வந்துருச்சு நல்லா. இந்த மாதிரி ரெட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து குழம்புல போட்டுக்கலாம். நான் மூடியை போட்டேன் சீக்கிரமாக, அதனால தான் காட்ட முடியல. இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சூப்பராக டேஸ்டியாக உங்களுக்கு வந்து கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.